உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது கொளத்தூர் மணி புகார் தெரிவித்து உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த புகாரின் பெயரில் நடவடிக்கை எடுக்க முடியுமா, எப்படியான நடவடிக்கை இருக்கும் என்பது குறித்து வழக்கறிஞர் முத்துராமலிங்கத்துடன் நமது செய்தியாளர் சுப்பையா நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். அரசியல் சட்டத்தின்படி ஒரு நீதிபதி மீது நிரூபிக்கப்பட்ட புகாராக இருந்தால் அவரை நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் பதவியை நீக்கம் செய்ய முடியும். மற்றபடி மற்ற புகார்கள் அவர் கொடுத்த தீர்ப்பில் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடிக்கப்படும் புகார்களை மீது தலைமை நீதிபதி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவர் கொடுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்றால் அதன் மீது அப்பீல் தான் செல்ல முடியும். மேல்முறையீட்டில் தான் அந்த தீர்ப்பு திருத்தப்படும். அதுதான் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி மீது கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி போன்றெல்லாம் புகார் மனு கொடுக்காங்க. இந்த புகார் மனு மீது நடவடிக்கை உச்சநீதிமன்ற தலையில் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் வாய்ப்பு, அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அவர் வேணா வேற ஸ்டேட்டுக்கு, மாநிலத்துக்கு மாற்றப்படலாம். அந்த மாதிரி வேணா இதுக்கு முன்னால் நீதிபதிகள் புகார் அளிக்கும் போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக தான் பண்ணுவாங்க. மற்றபடி அவர் மேலே இந்த தீர்ப்பு கொடுத்ததுனால ஒரு நடவடிக்கை எடுக்கங்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடமே இல்லை. தலைமை நீதிபதியால் அப்படி அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. கடந்த காலங்களில் அந்த மாதிரி ஏதாவது நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏதாவது மாற்றப்பட்டிருக்காங்களா? அந்த மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி மீது வரலாறு எதுவும் இருக்கு? அந்த மாதிரி இந்த புகாரின் அடிப்படையில் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிபதிகள் வேற மாநிலங்களுக்கு மாற்றப்படுறாங்க. 1/3 ஜட்ஜஸ் வேற மாநிலத்துக்கு போகணுங்கிறது டிரான்ஸ்ஃபர் பாலிசிலே இருக்கு. ஹைகோர்ட், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் டிரான்ஸ்ஃபர் பாலிசி வச்சிருக்காங்க. அதில் சில ஜட்ஜுகள் வேற மாநிலத்துக்கு மாற்றப்படணும்னு வச்சிருக்காங்க. மற்றபடி புகாரின் அடிப்படையில் மாற்றதா எங்கேயுமே இருக்காது. அது உயர்நீதிமன்ற நீதிபதி மீது இதுபோன்ற புகார்கள் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை. உச்சநீதிமன்றம் கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே வேளையில் அவர் மீது தவறிழைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தால் அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தான் இதுபோன்ற ஒரு இம்பீச்மெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் மீது தகுதி இழப்பு தொடர்பாக அங்கு மனு தாக்கல் செய்து அதன் மூலம்தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் வி.எம். சுப்பையா.